ஹலோ காய்ஸ், இப்போ நீங்கள் ப்ரீவியூவில் பார்த்துருக்குற மாதிரி உங்களுக்கு மாசான பிஜிஎம் வீடியோ எடிட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அந்த வீடியோ எப்படி எடிட் பண்ணுறதுன்னு வீடியோ ஃபுல்லாக பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஓகேவா? அதே மாதிரி இந்த ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வந்துருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ நான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும், ஓகேவா? இது எப்படி எடிட் பண்ணணும்னு பார்ப்போம். வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் 2 ப்ரீசெட் லிங்க் கொடுத்துருக்கேன், ஓகேவா? இந்த ப்ரீசெட் லிங்க்கை அலைட் மோஷன் ஆப்பில் இன்புட் பண்ணிக்கோங்க. மோஸ்ட் இந்த அலைட் மோஷன் ஆப்பில் தான் நம்ம எடிட் பண்ணுறது, ஓகேவா? அலைட் மோஷன் ஆப்பு இல்லைன்னா இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க குரோமில் போய், ஓகேவா? ப்ளே ஸ்டோரில் இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா வாட்டர் மார்க் வரும், ஓகேவா? இன்ஸ்டால் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணோன்னே ஃப்ரண்ட் பேஜ் இப்படி தான் இருக்கும். இப்படி இருக்கிறப்ப நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் 2 ப்ரீசெட் லிங்க்கை இன்புட் பண்ணிக்கோங்க. இன்புட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி வரும். இதில் பீட் மார்க் லிங்க்கை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் அந்த இமேஜ் இப்படி தான் இருக்கும். உங்களுக்கு இந்த இமேஜ் ஓகேனா அப்படியே நீங்கள் எஃபெக்ட் ஆட் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு வேறு உங்களோட இமேஜோ இல்லை உங்கள் ஃப்ரெண்டு இமேஜ் வச்சு எடிட் பண்ணுறதா இருந்தாலும் ஓகே, உங்களோட சாய்ஸ். இது எப்படி எடிட் பார்ப்போம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம எப்பயும் எஃபெக்டாக ஆட் பண்ண போகணும், அவ்வளோதான், ஓகேவா? இப்போ சேகப் லிங்க்கை ஓப்பன் பண்ணிக்கிடுவோம். ஓப்பன் பண்ணதுக்கப்புறமே ஃபஸ்ட்டு இமேஜான எஃபெக்டை காப்பி பண்ணிக்கிறோம், ஓகேவா? இதை எப்படி காப்பி பண்ணணும் அப்படின்னா, நம்ம எப்பயும் போல எஃபெக்டில் போய்ட்டு காப்பி எஃபெக்ட் கொடுக்குறதோட இது ஆரமார்க் பக்கத்தில் டபுள் பாக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிவிட்டு காப்பி லேயர் இன்க்ளூடிங் ஸ்டைல் இருக்குது பார்த்தீங்களா, அதை காப்பி லேயர் பண்ணிக்கோங்க. காப்பி லேயர் பண்ணிவிட்டு நான் சொல்கிறதுல மட்டும் பேஸ்ட் பண்ணிக்குவாங்க. வீடியோஸ் கிளிக் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு தெளிவாக புரியும், ஓகேவா? ஃபஸ்ட் இமேஜுக்கு நம்ம எப்படி காப்பி பண்ணோமோ அதே மாதிரி கிளிக் பண்ணிவிட்டு பேஸ்ட் ஸ்டைல் அப்படின்னா கார்னரில் ஒரு ஆரோ மார்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி இது க்ரீன் கலரில் இருக்கும். க்ரீன் கலரில் இருக்கப்பறம் மேலே இருக்க 3மே நீங்கள் அப்படியே கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிட்டு எதுவுமே பண்ண வேணாம். இந்த மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் எஃபெக்ட் மட்டும் க்ரீன் கலரில் இருந்தப்போ அப்படியே பேஸ்ட் பண்ணிக்கணும். நம்ம அங்கே இருந்த மாதிரி இங்கே பேஸ்ட் பண்ணியாச்சு. இதை காப்பி லேயர் பண்ணிக்கிறோம். காப்பி லேயர் பண்ணிட்டு நான் எதுலலாம் சொல்கிறேனோ அதில் மட்டும் பேஸ்ட் பண்ணுங்கள். இது நான் சொல்கிறதில் மட்டும் தெளிவாக பண்ணுங்கள். இந்த இமேஜ் 3rd இமேஜ் இது லாங் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் இந்த ஒரு இமேஜை விட்டு ஒரு இமேஜுக்கு லாங் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சின்ன இமேஜுக்கெலாம் லாங் ப்ரெஸ் பண்ணிட்டு செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் அதை காப்பி பண்ணி பார்த்தீங்கன்னா எப்படி காப்பி பண்ணணுமோ அதில் போய் பேஸ்ட் ஸ்டைல் கொடுத்து 3மே எனேபிள் பண்ணிட்டு அனேபிள் பண்ணிட்டு இதில் கீழே இருக்க 2 மட்டும் எனேபிள் ஆகிருக்கணும், க்ரீன் கலரில் இருக்கணும். அப்படின்னா பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணோடனே அந்த எஃபெக்டில் நம்ம ஆட் ஆகிடுச்சு. அவ்வளோதான். இந்த ஃபஸ்ட் இமேஜுக்கான எஃபெக்ட்டை ஆட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம அந்த 2வது இமேஜுக்கான எஃபெக்ட் எப்படி காப்பி பண்ணுறதுன்னு பார்ப்போம். 2வது எப்படின்னா அதே மாதிரி நம்ம எப்படி அதை காப்பி பண்ணோமோ அதே மாதிரி காப்பி லேயர் அப்படின்னு காப்பி லேயர் பண்ணிட்டு நாங்கள் எப்படி பேஸ்ட் பண்ணோமோ அது சொல்கிறதுல மட்டும் பேஸ்ட் பண்ணுங்கள். இது நம்ம லெஃப்ட்லேருந்து ரைட் சைடு வர மாதிரி இருக்கும் இந்த இமேஜு, ஓகேவா? இந்த பாருங்களேன், லெஃப்ட் இப்போ அப்படியே பேஸ்ட் பண்ணுங்கள். எப்படி நம்ம பேஸ்ட் பண்ணோம் அது மாதிரி பேஸ்ட் ஸ்டைலில் போட்டு ஆரமாக கிளிக் பண்ணிட்டு மேலே இருக்கிற 3மே எனேபிள் பண்ணிட்டு கீழே இருக்கிற 2 மட்டும் எனேபிள்னா லெஃப்ட் டு ரைட். அப்போனா இது இந்த பக்கம் வருதுன்னா நெக்ஸ்ட்டு நீங்கள் அந்த பக்கம்ந்து வர மாதிரி இதை ஆட் பண்ணணும். அது இன்னொரு இமேஜில் கொடுத்துருப்பேன், ஓகேவா? அப்போ இது என்ன பண்ணணும்னா இந்த இமேஜ் 4.16 இந்த இமேஜுக்கு நான் சொல்கிறதெல்லாம் லாங் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி நம்ம இதை காப்பி பண்ணிக்கிறோம். இதை காப்பி பண்ணிவிட்டு காப்பி லேயர் பண்ணிட்டு 4.16 பார்த்தீங்களா, இதை லாங் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு 8 லெவல் இருக்குல்ல, இதெல்லாம் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து லெவல் 29 இது ஒரு இமேஜ் விட்டு ஒன்று காப்பி பண்ணுற மாதிரி. அவ்வளோதான் போதும். டபுள் மார்க் வர வரைக்கும் இந்த எஃபெக்ட் ஓகே, அவ்வளோதான் போதும். இப்போ பேஸ்ட் ஸ்டைலில் போய்ட்டு அந்த மேலே இருக்கிற 3 எனேபிள் பண்ணிட்டு கீழே இருக்கிற எனேபிள் பண்ணிட்டு பேஸ்ட் பண்ணுங்க, அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு நம்ம 3வது இமேஜுக்கான எஃபெக்டை காப்பி பண்ணிக்கிறோம். எப்படி காப்பி லேயர் தான் பண்ணணும், ஓகேவா? நம்ம எப்படி பண்ணோமோ அதே மாதிரி காப்பி லேயர் பண்ணிக்கிறோம். இதை அப்படியே காப்பி லேயர் பண்ணிக்கிறோம். காப்பி லேயர் பண்ணிவிட்டு பீட் மார்க்கில் போய்ட்டு நான் சொல்கிறத மட்டும் பேஸ்ட் ஸ்டைல் கொடுங்க. நான் சொல்கிறதில் ஃபஸ்ட் இமேஜ் எது இருக்குதுங்கன்னா இதை அப்படியே பேஸ்ட் ஸ்டைலில் போய்ட்டு 3மே எனேபிள் பண்ணிட்டு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் காப்பி லேயர் பண்ணிட்டு நான் சொல்கிற இமேஜ்லாம் லாங் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. 6.12 இருக்குது பார்த்தீங்கன்னா, இதை லாங் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் 10.3 லாங் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.
அப்புறம் 14.1 அவ்வளோதான். 3 இமேஜ் தான் நம்ம ஆட் பண்ணி 3 எனேபிள் பண்ணிட்டு பேஸ்ட் பண்ணிடுவோம். ஓகேவா? இப்போ நம்ம கரெக்டாக பண்ணிட்டோம். அடுத்து லாஸ்ட் இமேஜுக்கான எஃபெக்டை காப்பி பண்ண போனோம். இப்போ நீங்கள் ஆட் பண்ணுறப்ப இந்த மாதிரி பாதி ஸ்க்ரீன் தான் வரும். இப்போ நீங்கள் எதை எப்படி என்ன பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை கிளிக் பண்ணிட்டு 3 டாட் கிளிக் பண்ணிட்டு ஃபுல் ஸ்க்ரீன் வச்சுக்கோங்க. அப்போனா ஃபுல்லாகிடும். ஓகேவா? இந்த மாதிரி இருந்தால் ஃபுல் ஸ்க்ரீன் வச்சுக்கோங்க. ஓகேவா? அதாவது ஆஃப் ஸ்க்ரீனில் இருக்குது. இதை கிளிக் பண்ணிட்டு இப்படி ஃபுல் ஸ்க்ரீன் வச்சுக்கோங்க. இப்போ தேர்ட் இமேஜுக்கான எஃபெக்டை காப்பி பண்ணிக்கிறோம். இதை எப்படி காப்பி பண்ணால் நார்மலாக நம்ம எஃபெக்டில் போய் காப்பி பண்ணுறது தான். ஓகேவா? இது நார்மலாக போய் நம்ம எஃபெக்டில் போய்ட்டு காப்பி பண்ணுறது தான். எஃபெக்டில் போய்ட்டு 3 டாட் கிளிக் பண்ணி காப்பி எஃபெக்ட் பண்ணிட்டோம்னா காப்பி ஆகிரும். காப்பி பண்ணிட்டு பீட் மார்க் லிங்க்கில் போய்ட்டு நம்ம லாஸ்ட்டாக இருக்கிற இமேஜுக்கெலாம் பேஸ்ட் பண்ணிக்கிறோம். அது ஈஸியாக பேஸ்ட் பண்ணணும். எப்படின்னா இப்போ நம்ம பேஸ்ட் பண்ணோம் பார்த்தீங்களா, 15.26லேருந்து வரிசை எல்லாத்துக்குமே பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அதை பேஸ்ட் பண்ணிவிட்டு ஒன்று ஒன்றா பேஸ்ட் பண்ணுறது உங்களுக்கு லேட் ஆகும். சப்போஸ் அதுக்கு என்ன பண்ணணும்னா இதை காப்பி லேயர் பண்ணிக்கோங்க. காப்பி லேயர் பண்ணிவிட்டு லாங் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அந்த எந்தெந்த இமேஜுக்கெலாம் அந்த எஃபெக்ட் ஆட் பண்ணுறோமோ அதுக்கெலாம் லாங் ப்ரெஸ் பண்ணணும். இப்போ நம்ம லாஸ்ட் எல்லா இமேஜுக்கும் அந்த எஃபெக்ட் ஆட் பண்ண போகிறோம். அதுக்காண்டி எல்லாத்தையுமே லாங் ப்ரெஸ் பண்ணிவிட்டு இதில் ப்ளஸ் ஐக்கான் இருக்குது பார்த்தீங்களா, எப்படி நம்ம காப்பி பண்ணோம் பேஸ்ட் ஸ்டைல் பண்ணோம் பார்த்தீங்களா, அதில் போய்ட்டு நீங்கள் அதை கிளிக் பண்ணால் எல்லாமே ஒரே இமேஜ் ஆயிரும். அதை என்ன பண்ணணும்னா ஆரம் மார்க் மட்டும் தான் கிளிக் பண்ணணும். லாஸ்ட் 3மே எனேபிள் பண்ணிட்டு பண்ணோம்னா மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் நமக்கு தேவையில்லை. அதை எனேபிள் பண்ணிட்டு எஃபெக்ட் தான் நம்ம காப்பி பண்ணோம். நம்ம எஃபெக்ட் மட்டும் எனேபிள் பண்ணிட்டு பேஸ்ட் பண்ணிங்கன்னா எல்லாமே எஃபெக்ட்லாம் எனேபிள் ஆகிரும். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னா சேக் எஃபெக்டில் போய்ட்டு அந்த 3 லேயர் இருக்கும். அந்த 3 லேயரை மட்டும் லாங் ப்ரெஸ் பண்ணிட்டு காப்பி பண்ண. இது HDCCR வீடியோ கொஞ்சம் குவாலிட்டியாக இருக்கிறதுக்காண்டி நம்ம ஒரு பேஸ்ட் பண்ணுறோம். நீங்கள் பழைய வீடியோ பார்த்துருந்தா உங்களுக்கு தெரியும். பீட் மார்க்கில் போய்ட்டு அதை நம்ம பேஸ்ட் 3 லேயர்ஸ்னு கொடுத்தாலே 3மே பேஸ்ட் ஆகிரும். இது நீங்கள் அதில் எவ்வளோ தூரம் டூரேஷன் இருந்துச்சோ அவ்வளோ தூரம் தான் இதில் இருக்கும். நம்ம வீடியோ ஃபுல்லாக வரணும் அப்படின்னா 3மே லாங் ப்ரெஸ் பண்ணிட்டு கடைசி வரைக்கும் ஸ்க்ரோல் பண்ணிட்டு இந்த லாங் கார்னரில் கீழே ஒரு லாங் இருக்கும், இந்த டாட்டாக இருக்கும் சின்ன ஸ்கொயர் பாக்ஸில். இதை கிளிக் பண்ணிங்கன்னா ஃபுல்லாக வீடியோ வந்துடும். ஓகேவா? இந்த வீடியோ நம்ம எடிட் பண்ணியாச்சு. இப்போ நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணணுன்னா கார்னரில் எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணால் எக்ஸ்போர்ட் பண்ணிங்கன்னா வீடியோ சூப்பராக இருக்கும். இதே மாதிரி நம்ம சேனல் நிறையா வீடியோ வரும். நீங்கள் சப்போர்ட் பண்ணுற மூலமாக தான் இருக்குது. ஓகேவா? டெய்லி வீடியோ போட்டு நான் ட்ரை பண்ணுறேன். நீங்கள் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோ வேணும், சாங் வேணும், பிஜிஎம் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.